ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்காக தன்னுடைய தூக்கத்தை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கும் ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட குணம் படைச்ச இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் பெரும் திருப்பத்தை தரக்கூடிய மாசமா அமையலாம். கடந்த சில மாதங்களா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு இருந்து வருவதனால உங்களுக்கு உடல் சோர்வும் மனசோர்வும் அதிகமா இருந்திருக்கும். அதற்கு காரணம் 6ஆம் இடம் நோயை குறிக்கிற ஒரு இடம், எதிரிகளை குறிக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து வர்றதுனால உடல் சம்பந்தப்பட்ட தொல்லைகளையும் வெளி உலக சமூகத்துல உங்களுக்கு ஆகாதவங்க சம்பந்தப்பட்ட தொல்லையும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம். அதற்கு ஒரு மருந்தா இந்த மாசம் அமைய போகுதுன்னா அதுல ஆச்சரியம் எதுவும் இல்லை. சனி சூரியனுடைய பார்வையும் இருந்ததுனால மனசோர்வும் உடல் சோர்வும் கடந்த மாதம் அதிகமா இருந்தது. ஆனா இந்த மாதம் அந்த நிலை மாறி உங்களுடைய தர்ம கர்மாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் இந்த முறை சரியாகவே வரும். இந்த மாசம் அதற்கான அறிகுறிகள் நிறையவே தெரியும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கூட கருத்து மோதல்கள் குறையும். கருத்து மோதல்கள் குறைஞ்சாலே சந்தோஷம் கூடும் இல்லையா? அதனால குடும்பத்துல சந்தோஷம் நிலவன்றத நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருந்த தேக்க நிலை மாறும். உங்களுடைய உடல் சோர்வாலையும் மனசோர்வாலையும் வேலைகளை சரிவர பார்க்காம உங்களுக்கு நிறைய தேக்க நிலை ஏற்படும். அந்த தேக்க நிலை மாறி இப்போ உடனே எல்லா வேலையும் குறித்த நேரத்துல முடிக்கிற உத்தியோகஸ்தர் இவர்னு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு பாராட்டுதல் புரியும். தொழில் அதுல பண முடக்கம் நிறைய இருந்து மணி ரொட்டேஷன் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நடக்காம தொழில் கொஞ்சம் சோர்வாகவே இருந்ததுன்னு சொல்லணும். அந்த சோர்வு நிலையெல்லாம் இந்த மாசம் மாறப்போகுது. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல புதன் உச்சம் பெறத்தினாலையும் லாபத்துல சுக்கிரன் வர்றதுனாலையும் உங்களுக்கு லாபமும் உற்சாகமும் தொழில் வேகமும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி நிலை, குழந்தைகளோட கல்வி நிலைன்னு நீங்க வரும்போது அவங்களுடைய கல்வி நிலையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை வைக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனமும் மந்தப்போக்கும் அதை தவிர்த்துக்கிறதுக்கு குரு வழிபாட மேற்கொள்ள சொல்லி அவங்கள அதற்காக தயார்படுத்துறது உங்களுக்கு நல்லதா அமையும். அதனால குழந்தைகள் மேல கவனம் அவசியம் இருக்கணும். தாய் தந்தையருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வைக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு சாதகமான நாட்கள் செப்டம்பர் 17, 18, அக்டோபர் 2, 3, 13, 14, 15. பாதகமான நாட்கள் செப்டம்பர் 19, 20, 21, 22, அக்டோபர் 9, 10, 11. உங்களுடைய தசாபுத்தியில நல்ல பலன்கள், நல்ல தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த நாட்களை நினைச்சு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய தசாபுத்தியில மோசமான தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்தா நீங்க இந்த நாட்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளை 1க்கு 10 முறை யோசிச்சு எடுக்கணும். பண வரவு நாட்கள் செப்டம்பர் 22, 23, 24, அக்டோபர் 4, 5, 6. சந்திராஷ்டம நாட்கள் 27, 28. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா குருவோட பார்வை சந்திராஷ்டமத்துக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த மாசத்துக்கான பலன்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்காக சர்பஸ்தலங்களுக்கு போகிறதும் முருகன் ஸ்தலங்களுக்கு போகிறதும் உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும்.